பிரேக் பிடிக்காத அரசு பஸ்களால் அடிக்கடி நடக்குது விபத்து. மழையில் ஒழுகும் டயர் கழண்டு ஓடும் அவலம். பராமரிப்புக்கு ஒதுக்கும் நிதியில் முறைகேடு. பயணிகள் பாதுகாப்பு கேள்விக்குறி. தமிழகத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் ஆயுட்காலத்தை நிறைவு செய்து காலாவதியான நிலையிலேயே ஒட்டு போட்டு இயக்கப்படும் நிலைதான் உள்ளது. ஓட்டை உடைசலான பஸ்களில் பயணிக்கும் பயணிகள் காதை பிளக்கும் சத்தத்துடன் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். படிக்கட்டு, ரேடியேட்டர், பிரேக், என்ஜின், கூரை சேதமடைந்து பழுதாகி பாதி வழியில் நிற்கும் போக்கு தொடர்கிறது. பெண்களுக்கான கட்டணமில்லா சிட்டி பஸ்களும் பழுதடைந்த டப்பா பஸ்களாக இருப்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியாமல் சிரமமடைகின்றனர். பஸ்களின் பழுதுகளை நீக்க உதிரி பாகங்கள் இல்லாததால் வேறு வழியின்றி இருப்பதை வைத்து தள்ளு மாடல் வண்டிகளாக பராமரிக்கின்றனர். மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டியில் இருந்து அரசு பஸ் மீனாட்சி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. மூலக்கரை அருகே அரசு பஸ் வந்தபோது பஸ்ஸின் சைலன்சர் திடீரென கழன்று ரோட்டில் உரசியபடி சென்றது. சுதாரித்துக் கொண்ட டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். நல்வாய்ப்பாக பஸ் நிறுத்தப்பட்டதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பஸ்ஸில் இருந்த பயணிகள் மாற்று பஸ்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டனர். புதிதாக பஸ்களை அரசு கொள்முதல் செய்கிறது. ஆனால் தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் இயக்கப்படும் 50% பஸ்கள் மோசமான கண்டிஷனில் உள்ளது. இதனால் அதில் பயணம் செய்யும் பயணிகள் தங்கள் உயிரை கையில் பிடித்தவாறே பயணிக்கின்றனர். அரசு போக்குவரத்து கழகம் பஸ்களின் தரத்தை ஆய்வு செய்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.